காலையிலிருந்தே தூறல் போட்டு கொண்டே இருந்தது. வானிலை அறிக்கையும் மழை வருவதாகத்தான் நமக்கு காட்டியது. இருந்தாலும் இன்றைக்கு திருப்பலி தொடங்கியது முதல் இப்பொழுது வரை திருப்பலி நிறைவடைந்திருக்கிறது. ஒரு துளி மழை கூட வரவில்லை. நம்மை பாதுகாப்பாய் பார்த்து இந்த திருநிகழ்வுகள் நாம் எதிர்பார்த்ததை விட அர்த்தம் பொதிந்ததாய், அருள் நிறைந்ததாய் இறைவன் மாற்றியிருக்கிறார். எனவே இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு மேலான சாட்சியம் இருக்க முடியாது. எனவே இறைவனுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விழா இந்த அளவுக்கு நிறைவுள்ளதாய், அருள் நிறைந்ததாய் மாறுவதற்கு காரணம் பலருடைய தியாகமும் உழைப்பும். எனவே எல்லாரையும் நன்றியோடு நினைத்து பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு பெருவிழா தயாரிப்பு கூட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பங்கு மக்கள் ஒன்றாக இணைந்து, அன்பிய பொறுப்பாளர்களாக ஒன்றாக இணைந்து, இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், அன்பியத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்கள், இங்கே SM நகர் மட்டுமல்ல, பார்க் டவுன் இறை சமூகமும் இணைந்து இன்றைய விழாவை நாம் கொண்டாடியிருக்கிறோம். நாம் சிறு மந்தையாக இருந்தாலும் இறைவனுடைய அருளை அதிகமாக பெற்றுச் செல்லுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். இறைவனுக்கு அவரது நெஞ்சத்திற்கு நெருக்கமான இறை சமூகமாக இருக்கிறோம். எனவே பக்தியோடு இந்த திரு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உதவியாயிருந்த எல்லாருக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நான் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிற போது இறுதியாக நாம் பலத்த கரவொலி எழுப்பி எல்லாருக்கும் நன்றி சொல்வோம். முதலிலே கொடி உபயம் செய்த திருமதி கற்பகம் அவருடைய குழுவினருக்கும், லூயிஸ் ஜான்சி திராவிடமணி டிஃபென்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறவர், அவரும் நேற்றைய தின திரு நிகழ்வுகளுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்காகவும் மணிபாலன் SMP அவர்களுக்கும், அனுப்பிரியா குடும்பத்தினருக்கும், மேகலா டேவிட் குடும்பத்தாருக்கும், லதா பிரகாஷ் குடும்பத்தினருக்கும், ரவிபாலன் டிஃபென்ஸ், உதயகுமார் டிஃபென்ஸ் இவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் நேற்று நமக்கு உணவு உபயம் செய்த திரு வின்சன் குடும்பத்தாருக்கும், இன்றைக்கு உணவு உபயம் செய்கிற திருமதி ஷீலா மற்றும் லூவிஷா குடும்பத்தினர் இவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பட்டாசு மற்றும் டாடா AC உபயம் செய்கிற பசார் ஸ்டீஃபன் குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பூமாலை, பட்டாசு முதலியன உபயம் செய்திருக்கிற முத்துச்செல்வம் குடும்பத்தினருக்கு நம்முடைய நன்றிகள். கேட்கிற போதெல்லாம் தாராளமாக உதவி செய்கிற நம்முடைய சாமுவேல் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதாவுக்கு புடவை உபயம் செய்திருக்கிற திருமதி ரோசி குடும்பத்தாருக்கும், கொடி பவனி போது மேலும் நமக்கு கல்லறை மகா அவர்கள் உபயம் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கும், ராமன் அவருடைய குடும்பத்திற்கும், தேர் மேலும் உபயம் செய்திருக்கிற உதயா பிரியா குடும்பத்தாருக்கும், தண்ணீர் கொடுத்து வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்து உதவி செய்திருக்கிற திரு அலெக்சாண்டர் அவர்களுக்கும், லலிதா அவர்களுக்கும், மூன்றாவது நாள் நாளைக்கு உணவு கொடுக்கவிருக்கிற செல்வி குடும்பத்தாருக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திரு நிகழ்வுகள் எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய D1 சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல்துறை ஆய்வாளர் பாசத்திற்குரிய நண்பர் பிரகாஷ் அவர்கள் சிறப்பாக உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கும், D1 போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும், சென்னை மாநகராட்சி கார்த்திக் ஜெயி நான் கேட்டுக்கொண்ட போது சிறப்பாக இந்த பகுதியில் இருக்கிற எல்லாவற்றையும் சுத்தம் செய்து இந்த திருவிழா நல்லபடியாக நடக்க பல உதவிகளை நம்முடைய சென்னை மாநகராட்சி சகோதர சகோதரிகள் அதற்கு உறுதுணையாக இருந்த ஜெய் கார்த்திக் அவர்களுக்கும், தூய்மை பணியாளர்களுக்கும் நம்முடைய பலத்த கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒளி மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் நமக்கு சிறப்பாக கேட்டபோதெல்லாம் உதவி செய்து வருகிற நம்முடைய அன்பு
தம்பி நிக்சன் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்வோம். நிக்சன் இருந்தால் மேடைக்கு வருமாறு, பீடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு பாசத்திற்குரிய தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய பாசத்தையும் நம்முடைய மரியாதையும் தெரிவிக்கிறார். நிக்சன் வாங்க. ஃபாதர் ஆண்ட்ரூ அவர்கள் பொன்னாடை போர்த்தி நல்ல ஜோராக கைத்தட்டுங்களேன். எப்போ கேட்டாலும் சிறப்பாக நம்முடைய ஆலயத்திற்கு உதவி செய்கிற நம்முடைய நிக்சன் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை பலத்த கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நல்ல உதவி செய்கிறவங்கள வாயார வாழ்த்துவது நம்முடைய ஆசீர்வாதம் மிக்க செயலாக இருக்கும். அதுபோல் ரத்தீஷ் நம்முடைய பங்கு சார்ந்தவர், முகம் சுழிக்காமல் என்ன சொன்னாலும் முகம் கோணிக்கொள்ளாமல் சிறப்பாக இன்றைக்கு, நேற்று, அதற்கு முந்தைய தினம் தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திரு ரத்தீஷ் எங்கிருந்தாலும் பீடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு ரத்தீஷ் அவர்களுக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அல்லது அவருடைய குடும்பத்திலேருந்து யாருன்னா வந்திருக்கிறீங்களா? ரத்தீஷ் இருக்கிறானா? ரத்தீஷ் நல்ல ஜோராக கைத்தட்டுங்க. சிறப்பாக இந்த ஒரு வாரம் முழுவதும் நமக்காக இவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் நூலாடை போர்த்தி நம்முடைய மரியாதையும் நம்முடைய ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அதுபோல் அன்பார்ந்தவர்களே, நமக்கு தேர் அலங்காரம் செய்து கொடுத்திருக்கிற பாசுக்குரிய தம்பி ஜான் பால் குழுவினர், நம்முடைய பெசன்ட் நகர் தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தை சார்ந்த ஜான் பால் மற்றும் ஸ்டான்லி குழுவினர், என்னை அதிகமாக அன்பு செய்கிறவர்கள், எப்போது கேட்டாலும் நமக்கு உதவி செய்கிற நம்முடைய பாசத்துக்குரிய தம்பி ஜான் பால் மற்றும் ஸ்டான்லி குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நல்ல பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் இந்த இறையாட்சி பணியை, ஊடகப் பணியை பல ஆண்டுகளாக உற்சாகத்தோடு ஆற்றி வருகிற நம்முடைய அற்புதர் இயேசு தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் திருவாளர் நெல்சன் அவருடைய குழுவினர் ஒரு சகோதர பாசத்தோடு அவரே முன்ன வந்து கேட்டு சிறப்பாக இந்த நிகழ்வுகளை நேரலையாக நமக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அருட்சகோதரர் அவர்களுக்கும், நெல்சன் அவர்களுக்கும், அவருடைய குழுவினருக்கும், அவரோடு ஒத்துழைப்பு செய்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்வோம். அவருடைய வாழ்வில் இருக்கிற துன்பங்களும் துயரங்களும் தடைகளும் நீங்கி நம்முடைய தாய் அன்னிமரியாளுடைய பரிந்து பேசினால சகோதரர் நெல்சன் இன்னும் அதிகமாக இந்த பணியை செய்வதற்கான அருளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் பலரும் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பாக எப்போது கூப்பிட்டாலும் முகம் சுழிக்காமல் வந்து நமக்கு உதவி செய்கிற திருவாளர் செல்வராஜ், நான் பேர் கூப்பிட முன்னாடி வாங்க. செல்வராஜ், திருவாளர் செல்வராஜ் ஆட்டோ ஓட்டுநர், நமக்கு பல நிலைகளிலே உதவி செய்து வருகிறார். அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்துவார். அதுபோல சரவணன், அவரும் குடும்பம் இருக்கிறது, வேலைகள் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் ஆலய காரியங்களில் அதிக ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய திருவாளர் சரவணன் அவர்களுக்கும், மேகலா, திருமதி மேகலா அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி மேகலா அவர்களையும் மேலே அழைக்கிறேன். அதுபோல் ஜெனிட்டா, இந்த நாட்களில் அதிக ஆர்வத்தோடு ஒரு குழுவாக இவர்கள் அமைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். திருமதி ஜெனிட்டா அவர்கள், நான் என்ன சொன்னாலும் மலர்ந்த முகத்தோடு ஏற்று பெருக்கிறதுல தொடைக்கிறதுலேருந்து ஆலய பீடத்தை அலங்கரிக்கிற எல்லா பணிகளையும் இன்முகத்தோடு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த திருவிழாவுக்கு தேவையான பல காரியங்களை உடனிருந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தாருக்கு நம்முடைய ஜெபங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்வோம். திருமதி ஜெனிட்டா அவர்களுக்கும் நம்முடைய பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். காட் பிளஸ். அதுபோல
5வது 6வது அன்பியங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த அன்பியத்திலிருந்து நமக்கு என்ன தேவை என்றாலும் சிறப்பாக செய்து வருகிற திருமதி கற்பகம் அவர்களுக்கும் நம்முடைய பலத்த கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அவருக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எல்லாருக்கும் போத்தணும்னு ஆசை இருந்தாலும் அதிகமாக ஒத்துழைப்பு, உழைப்பு, உதவி செய்து வருகிற இவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்து நல்ல ஜோராக கைத்தட்டுங்க. இறைவன் இவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆஸ்வதிக்க வேண்டும். அதுபோல் இளைஞர் குழுவிலிருந்து எப்போ கூப்பிட்டாலும் நமக்கு எதுவுமே சொல்லாமல் வீட்டில் இருந்தால் உதவி செய்கிற நம்முடைய அன்பு தம்பி பரணி, அவருக்கும் நம்முடைய பலத்த கரவொலி எழுப்புவோம். அவருக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சிறப்பாக அவரை போல எல்லா இளைஞர்களும் நம்முடைய ஆலய வளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் என்றால் நம்முடைய பங்கு இன்னும் வளர்ச்சி அடைந்த நிலையை அடையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. செல்வன் பரணி அவர்களுக்கு, அவருடைய பெற்றோருக்கும் நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல ரகு அவர்களுக்கும் பிரேம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வாங்க மேலே வாங்க. பிரேம் வெள்ளை அப்படின்னு அழைக்கப்படுகிற பிரேம், வேற பிரேம் வந்துட போகிறார். பிரேம் இருக்கிறாரா? வாங்க. ரகு, பிரேம் இவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நல்ல ஜோராக கைத்தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அதுபோல் இந்த நாட்களில் நம்முடைய ஆலய சுவர்களை, நம்முடைய மணிகூண்டு மற்ற காரியங்களை எல்லாம் வர்ணம் தீட்டி, நம்முடைய ஆட்சியில் இருக்கிற சுரூபங்களுக்கெல்லாம் வர்ணம் தீட்டி எப்போது கூப்பிட்டாலும் இன்முகத்தோடு நமக்கு உதவி செய்கிற நம்முடைய பாஸ்தற்குரிய சகோதரர் சகாயம் அவர்களுக்கும் திருவாளர் சகாயம் அவர்களை அன்போடு பீடத்திற்கு அழைக்கிறேன். திருவாளர் சகாயம், திருவாளர் டேவிட். நல்ல ஜோராக கைத்தட்டுங்களேன். நம்ம வேலைக்கு தான் வரமாட்டுக்கிறோம். வேலை செய்கிறவங்களுக்காச்சும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. காட் பிளஸ். சிறப்பாக எல்லாருமே உழைத்திருக்கிறீங்க, உதவி செய்திருக்கிறீங்க. இப்பொழுது உதவி செய்த எல்லாருடைய பெயரையும் வாசித்து அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். செல்வராஜ், திரு ரஞ்சித், திருமதி ஜெனிதா, திருமதி மேகலா, திருமதி ரோசி, திருமதி கற்பகம், திரு அண்ணாமலை, திரு டேவிட், திரு சகாயராஜ், திரு டெல்லி, பிரேம், திரு ரகு, திரு சரவணன், திரு தோன், திரு பரணி, செல்வன் பிரவீன், செல்வன் ராகுல், செல்வன் கோகுல், செல்வன் வில்லியம்ஸ், செல்வன் ஆண்டனி, செல்வன் ஆக்னஸ் இவர்களுக்கு நம்முடைய பலத்த கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் நம்முடைய பீட சிறுவர்கள், சிறுமியர்கள், இப்போது நம்முடைய அருட்சகோதரர் ஜாக்சன் அவருடைய ஜேக்கப் அவருடைய சீரிய முயற்சினால் 18 பேருக்கு மேலே ஆல்ட் சர்வீஸ் இருக்கிறாங்க. அவர்களை விரைவாக நாம் பயிற்றுவித்து அவர்களை ஊக்குவித்து இந்த வழிபாட்டு நேரங்களில் எப்படி என்ன பண்ணோம், எப்படி ஒழுங்குமுறையோடு வழிபாட்டை சிறப்பிக்க உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படவிருக்கிறது. அதுபோல் நம்முடைய பாடற்குழு சகோதர சகோதரிகள் உற்சாகமாக 3 வாரங்களுக்கு மேலாக பயிற்சி எடுத்து இந்த திருவிழாக்களை நமக்கு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். நம்முடைய பாடற்குழு சகோதர சகோதரிகளுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நல்ல ஜோராக கைத்தட்டி நம்ம பாடற்குழு சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக இப்போ யாரெல்லாம் இருக்கிறா? ஃபாதர்ஸு, பிரதர்ஸு, சிஸ்டர்ஸ், நம்முடைய எம்சி அருட்சகோதரிகள் மாலை பொழுதுனால அவர்களால் வர முடியல. இருந்தாலும் அவர்களுக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த ஆண்டு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு உதவி செய்த ஒரு நபர் இருக்கிறார். அதிகமாக திட்டு வாங்கினாலும் எல்லாவற்றையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்யணும். இது நம்முடைய ஊர், நம்முடைய கோவில், நம்முடைய
மாதா திருவிழா, இது நாம் தான் செய்ய வேண்டும் என்கிற உள்ளுணர்வோடு, இளம் வயது இருந்தாலும் அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அதிகம். சிறப்பாக இந்த நாட்களில் அதிக ஆர்வத்தோடு எல்லாவற்றையும் திட்டமிட்டு சிறப்பாக இந்த நாள் ஒரு வெற்றி அடைந்த இறைவனுடைய அருள் ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிற ஒரு நபர் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய திரு ராம்குமார் அவர்கள். அவருக்கு பலத்த கரவொலி எழுப்போம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை ரேமன் பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருள்பணி ரேமன் முன்னாடி வந்துடுங்க. சிறப்பாக எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நிறைய விஷயங்களை இந்த நாட்களில் ஓடி ஓடி உழைத்து உதவி செய்திருக்கிற நம்முடைய அன்பு தம்பி ராம்குமார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அவருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை 2 நாள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு நமக்கு சிறப்பாக உதவி செய்திருக்கிறார். இறைவன் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். காட் பிளஸ். சிறப்பாக என்னோடு இணைந்து எல்லா நிலைகளிலுமே உதவி செய்து நம்முடைய பங்கின் பல பணிகளை ஆற்றி வருகிற நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர்கள், அருட்சகோதரர் பெஞ்சமின், நம்முடைய பங்கின் முக்கியமான நிர்வாக பணிகள் மற்றும் கொயர் மெம்பர்ஸ், சிறப்பாக பாடற்குழு சகோதர சகோதரிகளை ஒருங்கிணைக்கிற சகோதரர் பெஞ்சமின் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சகோதரர் பெஞ்சமின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அருட்தந்தை ரேமன் பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதுபோல ஜேக்கப், கீர்த்தி சிறுத்தாலும் மூர்த்தி சிறுத்தாலும் கீர்த்தி சிறுக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இளைஞர்கள், பீட சிறுவர்கள், அன்பியம் என எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிற நம்முடைய அருட்சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் அதிக ஆர்வத்தோடு அவர் உழைக்க வேண்டும், நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே அவரை அர்ப்பணித்து நாம் அவருக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ். அதுபோல நம்ம குடும்பத்தில் ஒருவர் சிறப்பாக நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் எனக்கு பின்னிருந்து ஊக்குவித்து நாம் ஒரு பங்கு இறை சமூகமாக, அது மட்டுமல்ல கல்லறை பணிகளிலே அவருடைய ஆலோசனை, உடனிருப்பு, ஒத்துழைப்பு அளப்பெரியது. ஒரு சகோதரரை போல ஈஸ் மை எல்டர் பிரதர் அப்படின்னு தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு பாசத்தோடு இருக்கிற எல்லாவற்றையும் கலந்து ஆலோசித்து அவருடைய குழுவில் என்னை ஒருவராக, நம்முடைய குடும்பத்தில் அவரும் ஒருவராக இருந்து சிறப்பாக இந்த நாட்களில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலுமே அவருடைய ஒத்துழைப்பு அளப்பெரியதாக இருந்திருக்கிறது. அருட்பணி ஆண்ட்ரூ ஸ்டீஃபன் அவர்கள் பலத்த கரவொலி எழுப்பும். அன்பு இல்ல அதிபர் தந்தையாக இருந்து பல பணிகளை, பலருடைய வாழ்விலை ஒளியேற்றுகிற பணியை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பொன்னாடை போர்த்த திருமதி கிறிஸ்டினா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருமதி கிறிஸ்டினா அவர்களை தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களை முன்னாட அழைக்கின்றேன். அவருக்கு நினைவு பரிசு வழங்க திரு ஜேம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திரு ஜேம்ஸ் அவர்களை நினைவு பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றேன். நல்ல ஜோராக கைத்தட்டுங்க. அன்பு இல்ல அருட்தந்தை வருகிற வாரம் முழுவதும் அவர் தான் பங்கு தந்தை போல நம்ம பங்கை பாற்றுக்கொள்ள போகிறார். வாழ்த்துக்கள். திரு ஜேம்ஸ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். வாழ்த்துக்கள். தந்தை ரேமன் பீட்டர் அவர்கள் அவருடைய நகைச்சுவையான உரையாடல், பழகுதல், எளியவர் சிறுவர் தொடங்கி பெரியவர் வரைக்கும் எல்லாரோடும் பழகக்கூடிய பண்பாளர். அதிகமாக படித்திருந்தாலும் படித்தவற்றை படித்தவாறே சொல்லாமல் எளிய நடையிலே நமக்கு கொடுத்து சீரும் சிறப்புமாக நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட மறைக்கல்வி பணியகத்தினுடைய செயலராகவும், நம்முடைய மறை மாவட்டத்தில் இயங்கி வருகிற அனைத்து ஆர்சி பள்ளிகளுடைய
பொறுப்பாளராகவும் சூப்பரண்ட் ஆஃப் ஆல் த ஆர்சி ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர் ஆர்ச்சி டயசிஸ், நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளுடைய பொறுப்பாளர் தந்தையாக, கண்காணிப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, நாம் எல்லாருடைய நெஞ்சத்திலும் இன்றைக்கும் வாழுகிற நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை ரேமன் பீட்டர் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு பொன்னாடை போர்த்த திரு ஜோன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நினைவு பரிசு வழங்க தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க வாங்க. பொன்னாடை போர்த்த திரு ஜோன்ஸ் நினைவு பரிசு வழங்க திருமதி உமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் இன்றைய நாளுக்கான முத்தாய்ப்பான நிகழ்வுக்குள்ளாக நாம் இணைகிறோம். சிறப்பாக அன்னையினுடைய திருத்தேரை நாம் புனிதப்படுத்தவிருக்கிறோம். அதுபோல மிக்கேல் சமணசானருடைய திருத்தேரையும் நாம் புனிதப்படுத்தி நம்முடைய வீதிகளிலே பவனியாக எடுத்து செல்லவிருக்கிறோம். இந்த தேர் பவனியை சிறப்பாக தலைமையேற்று தேர்களை அர்ச்சித்து புனிதப்படுத்த பாஸ்தர்க்குரிய தந்தை ஆண்ட்ரூ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, திருவிழா நடத்துவது என்பது சிறிய காரியம் அல்ல. எல்லாருக்கும் வீட்டில் ஏதாவது விழா தான் நடத்தியிருப்பீங்க. அதனால் திருவிழா நடத்துறது பெரிய காரியம். அதையும் நம்ம ஊருக்கெல்லாம் திருவிழா நடத்துவது என்பது மாதாவுடைய அருளையும் இயேசுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கெல்லாம் பெற்றுத்தர ஒரு காரியம். அந்த காரியத்தை ரொம்ப சீரும் சிறப்புமாக வழிநடத்தி நம்ம எல்லாம் என்னென்ன பண்ணணும், எது செய்யணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த நாளை நிறைவேற்றி தந்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நமது அன்பையும் உற்சாகத்தையும் கைத்தட்டி, மிகுந்த கைத்தட்டி அவரை வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நம் நன்றியும் நம் அன்பையும் ஒரு சிறிய பொன்னாடையில் வைத்திருக்கிறோம். அதை சார்த்து தேங்க்யூ ஃபாதர். அன்பார்ந்தவர்களே, குருக்கள் சார்பாக நமது பங்கு தந்தை அவர்களுக்கு குருக்கள் சார்பாக மட்டுமல்ல, ஏற்கனவே பிரதர் ஜேக்கப் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கின்ற அனைவரின் சார்பாக நான் மீண்டும் வலியுறுத்தி நமது பங்கு தந்தை பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றால் இந்த பங்கை நான் ஏறக்குறைய 2006 நான் பார்த்துட்ருக்கிறேன். அப்போது அருட்தந்தை ரேமன் பீட்டர் அவர்கள் அந்த ஆண்டு 2007, ஆமாம், அப்போ தான் முடிச்சுட்டு அடுத்த பங்குக்கு போகிறதுக்கு தயாரானார். ஸோ அப்போ இருந்து பார்த்துட்ருக்குறேன். அதற்கு அடுத்து ஃபாதர் விக்டர் ரமேஷ் மற்ற தந்தையர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். அப்பொழுது பார்த்ததற்கும் இன்று நமது பங்கை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளிலே மிக சிறப்பாக நமது பங்கை வழிநடத்தி இருக்கின்றார். அதற்காக இதுக்கு முன்னால் பண்ணவங்கெல்லாம் பண்ணலை அப்படின்னு நான் சொல்லலை. அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்றாற் போல பங்கை வழிநடத்தி இருக்கின்றார்கள். எனவே இன்னும் சிறப்பாக அருட்தந்தை பிரகாஷ் நம்ம தந்தை முன்னுரையில் சொன்னது போல எல்லாத்தையும் அரவணைத்து, இது ஒவ்வொரு விழாவும் நடப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இருப்பினும் மிக சிறப்பாக சிறிய பங்காக இருந்தாலும் தாராள ஒரு உள்ளத்தோடு பல பேரை அணுகி இந்த ஒவ்வொரு விழாவையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதுவும் நமது பழைய பங்கு தந்தையர்களெல்லாம் அழைத்து, நாளைய தினம் ஃபாதர் விக்டர் ரமேஷ் வர இருக்கின்றார். இந்த தந்தையர்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்து அனைவரும் சேர்ந்து ஆன்மீகத்திலே வளர வேண்டும் என்று தந்தை அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருக்கு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சிறப்பாக ராணி அம்மா அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அம்மா போல இருந்து அவரை பல நேரங்களிலே பாதுகாத்து வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் ரகு பலமுறை ஃபாதர் வலியுறுத்தினாங்க. ரகு மற்றும் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. இன்னும் சிறப்பாக
அருட்தந்தை ரேமன் பீட்டர் அவர்கள் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி நமது பங்கு தந்தை பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.